இங்கே பாருங்கள், பீட்ரூட்டு சட்னி அரைக்க போகிறேன். வெங்காயம் சின்ன பல்லாரியில் ஒரு பல்லாரி, பீட்ரூட்டு சின்னதாக ஒன்று, தக்காளி ஒன்று, பட்டை மிளகாய் 3, பூண்டு ஒரு 5 பல். இப்போ நான் வதக்குறேன் பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கணும். பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. அதில் தக்காளி 1, பட்டை மிளகாய், பூண்டு இதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நல்லா வதங்கிடுச்சு. ஆற விட்டு அரைச்சிட்டு எடுக்க வேண்டியது. பீட்ரூட் கார சட்னி டேட் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குமே சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.